ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு முக்கியமான ஒரு பொருளை பற்றின விலை நிலவரத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை முதல் முறை அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் வீடியோ எல்லாமே உங்களை சேரும். அதே போல் அந்த பெல் ஐக்கான் பக்கத்தில் உள்ள ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிக்கிங்க. அப்படி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோக்களெல்லாம் பிரத்யேகமாக உங்களை சேரும் மக்களே. ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அளவில் நம்ம தூர்தால், அதாவது துவரம்பருப்பு, இந்திய அளவில் துவரம்பருப்பு எங்கெங்கே என்ன விலையில் கிடைக்கிது அப்படிங்கிற தகவலை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? முதலாவதாக பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் ஏபிஎம்சி கல்புர்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 4652 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 9021. அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா 90 ரூபாய்க்கு 46 ரூபாயிலேருந்து 90 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு இங்கே கிடைக்கிது. ஓகேங்களா? அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அம்ராவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 7468 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 8375. அப்போ 74 ரூபாயிலேருந்து 83 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்கிது மக்களே. அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் கம்கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 6680 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 7900 ரூபா, அதாவது 66 ரூபாயிலேருந்து 79 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்கிது. அடுத்து மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் புரான்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 6652 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 7854. அப்போ 66 ரூபாயிலேருந்து 78 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்கிது மக்களே. அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் மனோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக மினிமம் ப்ரைஸ் 2300 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 8100 ரூபா. அப்போ 23 ரூபாயிலேருந்து 81 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்கிது மகளே. அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாக்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 7000 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 8150 ரூபா. அப்போ 70 ரூபாயிலேருந்து 81 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்கிது மக்களே. அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் கட்டோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 6900 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 7850. அப்படின்னா 69 ரூபாயிலேருந்து 78 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்கிது. அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் வாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 3000 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 7925. அப்போ 30 ரூபாயிலேருந்து 79 ரூபா டு 80 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்கிது மக்களே. அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அச்சல்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 7400 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 7560. அப்போ 74 ரூபாயிலேருந்து 75 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்கிது மக்களே. அடுத்து மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் ஜபல்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 4000 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 7845. அப்போ 40 ரூபாயிலேருந்து 78 ரூபாய்க்குள்ளே ஒரு கிலோவுக்கு நமக்கு கிடைக்கிது மக்களே. அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மஜல்கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 8251 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 8601. அப்போ 82 ரூபாயிலேருந்து 86 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு இங்கே கிடைக்கிது மக்களே. அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 6988 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 7899. அப்போ 69 ரூபாயிலேருந்து 78 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்கிது மக்களே. மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் பிராசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 6700 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 6700. அப்போ 67 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்கிது மக்களே. அடுத்தது மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் காண்ட்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 6451 ரூபாய்க்கும்
மேக்ஸிமம் ப்ரைஸ் 7100 அப்போ 64 ரூபாயிலேருந்து 71 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே. அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் அஹில்யா நகர் அப்படின்னு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 7675 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 8070 அப்போ 76 ரூபாயிலேருந்து 80 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே. அடுத்து ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் எம்மிங்கானார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 5790 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 7412 அப்போ 57 ரூபாயிலேருந்து 74 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே. அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் பிரதாப்கரா ஆர்ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 6100 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 6700 அப்போ 61 ரூபாயிலேருந்து 67 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே. அடுத்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராஜ்நந்தகோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 6400 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 7280 அப்போ 64 ரூபாயிலேருந்து 72 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே. அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 6750 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 6750 அப்போ 67 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே. அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 5770 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 5770 அப்போ 57 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே. அடுத்தது வந்து பார்த்தோன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் முங்கிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 7330 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 7600 ரூபா அப்போ 73 ரூபாயிலேருந்து 76 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே. ஓகேங்களா, இதுதான் வந்து இன்றைக்கி டேட்டில் எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த ஏபிஎம்சியில் என்னென்ன விலையில் நம்ம இந்த தூர்தால் அதாவது பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு கிடைக்கிது அப்படிங்கிற தகவலை வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம் மக்களே. சரிங்களா, இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து மகாராஷ்டிராவில் வந்து அதிகமான வரத்து இருக்கிறதா வந்து இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் மகாராஷ்டிரா நேரடியாக போய் எடுங்க. நேரடியாக போய் எடுக்கும்போது அங்கே வந்து என்ன ரேட்டு உங்களுக்கு கிடைக்கிது, இங்கே நமக்கு என்ன ரேட்டில் கிடைக்கிது அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா, ஏற்கனவே வந்து நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோலையும் நம்ம சில முக்கிய மகாராஷ்டிராலையும் சில முக்கிய இடங்கள் வந்து பற்றி ஒரு லேடி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க. அதை தகவலும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ நமக்கு வந்து என்ன தேவை, எந்த ஏபிஎம்சியில் நமக்கு வந்து கம்மியாக கிடைக்கும், எந்த ஊரில் போனால் நமக்கு வந்து இந்த கம்மியான ரேட்டில் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து தினந்தோறும் நம்ம ரேட்டை வந்து நம்ம கணிச்சிக்கிட்டே வரோம். எதுக்காகனா நமக்கு வந்து கணிசமான ப்ரைஸில் எங்கே கிடைக்கிது, எந்தெந்த மாநிலத்தில் கிடைக்கிது, எங்கே போனால் இதோட விலை வந்து ரொம்ப கம்மியாக நம்ம வந்து ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தகவலை வந்து தினந்தோறும் நம்ம வந்து சொல்லிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஸோ நம்ம கொடுக்குற தகவல் வந்து நம்மளுடைய வெண்டார்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும், அவங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம் மக்களே. ஸோ அதனால தான் இவ்வளோ முயற்சி எடுக்கிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் நம்மளும் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான தகவல்களாக சேகரிச்சுட்டு வந்துட்ருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கும் நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நம்ம ஏன்னா ஏற்கனவே நிறையா பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், சில பிஸ்னஸ் எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது, அடுத்தடுத்து எங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியே பல பேர் நம்மள்கிட்ட பேசிட்டும் நார்த் இந்தியாவில் போய் பொருட்கள் எடுக்கிறதுக்கு முயற்சிலாம் எடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம அது சேனலோட வெற்றி அப்படின்னு நான் விரும்புகிறேன், நம்புகிறேன். சரிங்களா, தொடர்ந்து நம்ம இணைந்து பயணிப்போம் மக்களே. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு எங்கே கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிற தகவலை பார்த்துருந்தோம். மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்ஃபி டாக்ஸ். தேங்க்ஸ் பை மக்களே, பாய்.